நம்ம உலகம் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தெரியும். காலையில் எழுஞ்சிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறோம், நைட்டில் தூங்குகிறோம். இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மனுஷனுங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? சயின்ஸுக்கே புரியாத ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா? ஃபிசிக்ஸோட ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லைன்னா நம்ம மனித வரலாற்றுக்கே தெரியாத ஒரு சீக்ரெட் உலகம் இருக்குதா? ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி thousands ஆஃப் இயர்ஸாக பூமிக்கு அடியில் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் நார்மல் சயின்டிஸ்ட் இல்லை, இம்பாசிபிளான விஷயத்த ரியாலிட்டியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற திங்ஸை ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா SCP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூர், கண்டெயின், ப்ரொடெக்ட். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இமேஜின் பண்ணுங்க, காலையில் எழுஞ்சி பார்த்தா ஒரு நியூஸ் வருது, இம்பாசிபிளான விஷயத்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு நாட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அது அநேகமாக ஏலியன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு என்டிட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு. இப்படி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனுஷனுங்களுக்கு இடையே ஒரு பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கும். இதனால கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும், ரிலிஜனுக்கு நடுவில் சண்டை வரும், மற்ற சயின்டிஸ்ட்க்கு நடுவில் பெரிய ஆகியவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நம்மள மாதிரி மனுஷனுங்களுக்கு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எல்லாத்தையும் விட பயம் தான் அதிகமாக இருக்கும். ரூல்ஸு, பனிஷ்மெண்ட், சாவு எல்லாத்தையும் விட பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மனுஷனுங்க உலகத்தில் சிவிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து பல லட்சம் வருஷமாக நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய மிஸ்ட்ரீஸான விஷயத்தை பற்றி ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் சில பெயர்களும் கொடுத்துருக்காங்க. பேய், பிசாசு, மான்ஸ்டரு, டீமன், ஏலியன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நான் சொன்ன இந்த கேட்டகரிஸ்க்கு பின்னாடி இன்னும் சில பெயர்கள் இருக்குது. லைக் பேய்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியாவில் பொந்தியானா ஃபேமஸ், இந்தியாவில் மோகினி ஃபேமஸ். இப்படி இந்த கதைகள், கிரீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளா பார்த்துருக்க மாட்டோம். அப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒன்று நம்மளை இந்த மாதிரி கிரீச்சர்ஸை கண்டுபிடிக்கிறத தடுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க தான் SCP அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபவுண்டேஷன். இது நம்மளா நினைக்கிற மாதிரி உண்மையான விஷயம் இல்லை, ஃபிக்ஷனலாக உருவாகின ஒரு யூனிவர்சல் கான்செப்ட். பட் இருந்தாலும் உண்மையாக இருந்தால் என்ன ஆகும்? ஏன்னா இந்த ஒரு கான்செப்டில் சொல்லப்படுற சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. படத்தில் பார்க்குற மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் ஃபேண்டசியெல்லாம் காட்ட மாட்டாங்க. கவர்மெண்டோட சீக்ரெட்டாக ப்ரிசர்வ் பண்ணுற டாக்குமெண்ட் மாதிரி இதெல்லாம் இருக்குது. லைக் எப்ஸ்டீன் ஃபைலு, அப்புறம் ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஏலியன் மாதிரியான ஃபைலு. ஒவ்வொரு SCP ஃபைலுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது. லைக் நமக்கெல்லாம் எப்படி பாஸ்போர்ட் நம்பரு, ரேஷன் கார்டு நம்பர் இருக்குதோ அந்த மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு SCP ஃபைலுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதாவது நம்ம அதை சொன்ன மோகினி, பொந்தியானா, பிசாசு எல்லாமே பேயோட கேட்டகரிஸில் வருது சொன்னல, அந்த மாதிரி SCP ஃபைலுக்கும் இருக்குது. இது கூடவே சில டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. அதாவது அந்த அனோமலிஸை பற்றி இவங்க யூஸ் பண்ணுற டேர்மே பாருங்களேன், ஏலியன்ஸ்னு சொல்லாமல் இல்லாட்டி அன்னோன் கிரீச்சர்னு சொல்லாமல் அனோமலின்னு சொல்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூரியஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டெயின்மெண்ட் ப்ரொசீடியர்னு சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இந்த அனோமலிஸ் எல்லாமே நம்மளால அழிக்கவே முடியாது. ஸோ அதை மனுஷனுக்கு கண் பார்வையிலிருந்து மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு ப்ரொசீடியர் தான் இந்த ஒரு கண்டெயின்மெண்ட் ப்ரொசீடியர். SCP ஃபைல் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை ஈஸியாக சொல்லியிருக்காங்க. செக்யூர், கண்டெயின், கடைசியாக ப்ரொடெக்ட். இதை தான் ஷார்ட் ஃபார்மாக SCPன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா செக்யூர். அதாவது முதல்ல இந்த அனோமலிஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எங்கேருந்து வந்துச்சுன்னு ரிசர்ச் பண்ணணும், அதுங்களோட பிஹேவியர், கேரக்டரிஸ்டிக், பாடி நேச்சர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். இரண்டாவது ஸ்டெப் தான் கண்டெயின். அதாவது இப்படிப்பட்ட அனோமலிஸ் ரிசர்ச் பண்ணி சிம்பிளாக மனுஷனுங்களுக்கு நடுவில் விடவும் முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ரோட்டில் திடீர்னு ஒரு கிரீச்சர் உங்கள் பக்கத்தில் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு அனோமலி தூங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். இது மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய கேஓஸை உண்டாக்கும். நம்ம ரியாலிட்டியை பார்க்குற விதத்தையே வந்து இது மாற்றும். மனுஷங்களை தாண்டி ஒரு அனோமலி நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு நாள் அதுங்க மனுஷனுங்களை டேக் ஒரு பண்ணவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு ஒரு பயம் உற்பத்தி ஆகும் நம்மளுக்கு. அடுத்ததா ஃபைனல் ஸ்டெப் தான் ப்ரொடெக்ட். அதாவது மனுஷனுங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட மனுஷனுங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் கடைசி ஸ்டெப் ஆஃப் SCP. ஏன்னா இந்த அனோமலிஸை பார்க்கறத தாண்டி ஒரு வதந்தியாக கேட்டாலே அங்கிருந்து ஒரு புது பயமானது ஸ்டார்ட் ஆகும். இப்போ கூட அநேகமாக இந்த மாதிரி அனோமலிஸ்லாம் நம்ம கூடவே மனுஷனுங்களுக்கு இடையே மறைஞ்சி கிடக்கலாம். அது நமக்கு தெரியாத வரைக்கும் நல்லது, ரொம்ப நிம்மதியாகவே நம்ம தூங்கலாம். ஒருவேளை தெரிஞ்சா நிம்மதி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க பல வருஷம் எடுத்துக்கும். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் என்ன நம்புறாங்கன்னா, ஒரு விஷயம் நம்மள மாதிரி மனுஷனுங்க கண்ணுக்கு படாத வரைக்கும் ஹியூமனிட்டி இஸ் சேஃப்.
இப்போது நீங்களே SCP ஃபவுண்டேஷனில் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு சேர்றீங்க. ஒரு ஹியூஜ் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே நுழையிறீங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் உங்களோட SCP பேட்சை ஸ்கேன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போனால் அங்கே ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் உங்கள் முன்னுக்கு நின்று ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அந்த ஃபைலோட கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது. யூ ஆர் அபவுட் டு லேர்ன் திங்ஸ் தட் வி நெவர் meant டு டிஸ்கவர். இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, வித்தியாசமான கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இதை பற்றி சீனியர் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டால் இத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிற அந்த சீனியர் சயின்டிஸ்ட்கே இங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஈவன் இந்த ஒரு SCP ஃபவுண்டேஷனுக்கே பார்த்தீங்கன்னா 100% இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. தட்ஸ் த மோஸ்ட் டெரிஃபையிங் பார்ட். நம்மளோட சயின்ஸ், நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட ரியாலிட்டியை தாண்டின ஒரு ஃபைல் தான் இந்த ஒரு SCP ஃபைல். பட் ஸ்டில் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ் தான். அப்போ ஏன்டா இதை பற்றி சொல்கிறேன் நீங்களாம் கேட்டிங்கன்னா, நம்மளாம் இப்போ வரைக்கும் கேட்ட உலகத்தில் நடக்கிற பல மிஸ்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டார்டட் ஃப்ரம் த ஃபிக்ஷனல். ஸோ இதுவும் உண்மையாக பொய்யான்னு தெரிகிற காலம் கண்டிப்பாக வரும். SCP ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் 100 கணக்கில் உயிரிழப்புகள் வரும். அதனால தான் ஒவ்வொரு அனாமலிக்கும் அஃபிஷியலாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபைலுக்கும் டிஃப்ரெண்டான செக்ஷன் இருக்கும். லைக் SCP-173, SCP-096, SCP-682 இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்மளால் அந்த ஒரு அனாமலியை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு தீர்மானிக்குது. SCPயில் இருக்கிற எல்லா அனாமலியும் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் இல்லை. சிலது நம்மளால ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். பட் இன்னும் சிலது மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இம்பாசிபிளான ஒரு விஷயம். இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாமே அந்த அனாமலிஸ் எவ்வளோ ஸ்கேரியாக இருக்கிறத காட்டாது, எவ்வளோ தூரம் இந்த அனாமலிஸை நம்மளால கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணுது. ரொம்ப ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் நான் ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஹாலில் பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஹார்ம்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் மனுஷனுங்க கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் லைக் UFOவோட விங்ஸோட பீசஸ், அனாமலிஸோட ரத்தம், புதுவிதமான ஸ்பேஸ் கிராஃப்ட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத கிரிச்சர்ஸ்லாம் இருக்கு. அதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாகவே மேனேஜ் பண்ண முடியும், ப்ரொடெக்டும் பண்ண முடியும். கடைசியாக 3வது ரூம்ல தான் நம்மளோட மொத்த சிவிலைசேஷனையும் சாகடிக்கிற அளவுக்கு சக்திகள் கொண்ட சில அனாமலிஸ் இருக்கும். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். பட் மேபி இன்னும் நிறைய கிளாசிஃபிகேஷன் SCP ஃபவுண்டேஷனில் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன அந்த 3 கிளாசிஃபிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அவங்களோட டேர்மில் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. லைக் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேஃப் கிளாஸ்னு சொல்லுவாங்க, செகண்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூக்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னால் பார்க்க முடியும்னா அதை என்னால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். பட் சம் ஆஃப் த SCP ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெறும் கண்களானது பத்தாது. ரியாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சில லிமிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம மனுஷங்களோட பெர்செப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சில லிமிட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு விஷயம் நடந்தால் இங்கே தான் SCP ஃபவுண்டேஷனோட என்ட்ரி வரும். உலகத்தோட ரூல்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் இருக்குது, நம்மளை தாண்டின கிரீச்சர்ஸ்க்கு இல்லை. ஸோ ஒருவேளை அனாமலிஸ்னு ஒன்று உண்மையாக இருந்தால் அநேகமாக SCP ஃபைலும் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மை என்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு இருட்டை பார்த்தா பயம். ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வரும். அப்போது இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கே தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்.